ஒரு ஊரில் கண்ணன் என்று ஒரு குட்டிப் பையன் இருந்தான். அவன் எப்போதுமே சாக்லேட், சிப்ஸ் மாத்திரமே சாப்பிடுவான். காய்கறி பார்த்தாலே அவன் முகம் சுளிக்க ஆரம்பித்துவிடும். அம்மா தினமும் சொல்வார், கண்ணா, கொஞ்சமாவது காய்கறி சாப்பிடுப்பா, உடம்புக்கு பலம் வரும். ஆனால் கண்ணன் கையைக் கூப்பிட்டுச் சொல்லிவிடுவான், இல்லை அம்மா, எனக்கு சாக்லேட் தான் வேண்டும். ஒருநாள் பள்ளிக்குச் சென்ற கண்ணன் விளையாட்டில் பங்கேற்றான். ஆனால் ஓட ஆரம்பித்தவுடனே சோர்ந்து போனான். அவன் நண்பர்கள் எல்லாம் அவனைப் பார்த்துச் சிரித்தார்கள். கண்ணா, நீயே சாக்லேட் ராஜா, ஓடவே முடியல என்று கிண்டலிட்டார்கள். கண்ணன் சோகமாக வீட்டுக்குத் திரும்பினான். அந்த இரவு கண்ணனுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. அதில் கேரட், பீன்ஸ், கீரை, ஆப்பிள் எல்லாம் உயிரோடு வந்து பேசின. கேரட் சொன்னது, கண்ணா, நாங்கள் இல்லாமல் உனக்கு கண்களுக்குப் பலம் வராது. ஆப்பிள் சொன்னது, நாங்கள்தான் உன்னை வலிமையானவனாக்குகிறோம். கீரை சொன்னது, எங்கள் பச்சை சக்தி உனக்குத் தேவை. கண்ணன் அதிர்ச்சி அடைந்து அவற்றைப் பார்த்துக் கொண்டே இருந்தான். காலை எழுந்த கண்ணன் அம்மாவிடம் ஓடிச் சென்று, அம்மா, இனிமே நான் காய்கறி, பழம் எல்லாம் சாப்பிடுவேன், இல்லையென்றால் பலவீனமாகிவிடுவேன் என்று சொன்னான். அம்மா மகிழ்ச்சியுடன் சிரித்தார். சில நாட்களில் கண்ணன் ஆரோக்கியமாக மாறினான். அவன் பள்ளி விளையாட்டில் முதலிடம் பிடித்தான். அவன் நண்பர்கள் சொன்னார்கள், வாவ் கண்ணா, நீ ரொம்ப வலிமையானவனாகிவிட்டாய். கண்ணன் சிரித்த வண்ணம் சொன்னான், ஹா, இது எல்லாம் காய்கறி சக்திதான். குழந்தைகளே, ஜங்க் உணவு சுவையாக இருக்கலாம், ஆனால் காய்கறி, பழங்கள்தான் நம்மை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்துக் கொள்ளும்.